பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு அம்மா தயவு செஞ்சு அந்த நகை விஷயத்தையும் இப்போவே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு திருப்பியும் அதுக்கும் இன்னொரு பஞ்சாயத்து வேண்டாம். நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இருக்குது. இப்போவே நீங்கள் நம்ம குடும்ப கஷ்டத்தை சொல்லி மன்னிப்பும் கேட்டுடலாம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை யார் விட்ட வழியோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு சும்மாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில் இருந்துட்டு நகை நட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் இப்போ அந்த நகை விஷயத்தில் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். எனக்குன்னு எங்கள் அம்மா வீட்டில் போட்டது வெறும் 7-8 பவுன் மட்டும்தான் தங்க நகை, இது எல்லாமே கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலே நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. எங்கள் வீடு ரொம்பவே ஏழ்மையான வீடு. அதுக்காக சில பேர் பொண்ணை பார்க்குறதும் அமைதியாக கிளம்பிடுவாங்க. திருப்பியும் வந்து நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்படி எல்லா மாப்பிள்ளையும் தட்டி போகிறதுனால தான் நாங்கள் அந்த இடத்துக்கே போனோம். அங்கே தான் நீங்கள் தானே எங்ககிட்ட வந்து பொண்ணு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு பேசுனீங்க. அதனால தான் அந்த மாப்பிள்ளைங்க மாதிரி நீங்களும் எதுவுமே சொல்லாமல் போயிடுவீங்கன்னு பயந்துக்கிட்டு தான் 80 சவரன் போடுறேன்னு சொல்லிட்டு வெறும் கவரிங் நகை தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா இதுலேயும் நீங்கள் ஃப்ராடு வேலை தான் பண்ணியிருக்கீங்களா? உண்மையாகவே நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு மரியாதையாக போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.